याद प्यार देंगे बाप। பாபா யாத் பியார் கொடுக்க சொல்றாங்க. तो सभी அனைத்து आगे के लिए எதிர்காலத்திற்காக क्या लक्ष्य रखेंगे? என்ன லட்சியம் வைப்பீர்கள்? सभी को அனைவருக்கும் यही लक्ष्य रखना है இந்த லட்சியம்தான் வைக்க வேண்டும். कि स्वयं भी தானும் शक्तिशाली बन சக்திசாலியாகி औरों को भी பிறரையும் बाप दादा का பாப் தாதாவினுடைய परिचय दे। பிறருக்கும் பாப் தாதாவினுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். वारिस बनाने அறிமுகம் கொடுத்து வாரிசாக ஆக்க வேண்டும். की सेवा करेंगे। இந்த சேவை செய்ய வேண்டும். अभी இப்பொழுது हर एक सेंटर ஒவ்வொரு சென்டரும் अपने आने वाले भाई बहनों தன்னுடைய இனி வரக்கூடிய சகோதர சகோதரிகளை क्वालिटी बनाओ। வாரிசு குவாலிட்டியாக ஆக்குங்கள். वारिस क्वालिटी अंदर வாரிசு குவாலிட்டி என்றால் जो सदा யார் சதா बाप के साथी बन பாபாவிற்கு துணைவராக ஆகி खुद भी चले தானும் நடக்க வேண்டும். और अनेकों को बाप की மேலும் அநேக பேரை बनावे। பாபாவிற்கு துணைவராக ஆக்குகின்றார்களோ, யார் பாபாக்கு தானும் துணைவனாகி பிறரையும் துணைவனா ஆக்குகின்றார்களோ அவங்க தான் வாரிசு குவாலிட்டி. दादा खुश है பாப் தாதாவுக்கு குஷியா இருக்கு. चारों ओर நாலாபுறமும் की सर्विस अच्छी बढ़ा रही है। நாலாபுறமும் சேவை நல்லா முன்னேறிட்டு இருக்கிறது. அதுல பாபாவுக்கு குஷி, ஒவ்வொருத்தருக்கும் ஊக்க உற்சாகம் இருக்கின்றது. प्रोग्राम तो सब करते हैं, அனைவருமே ப்ரோக்ராம் செய்கின்றீர்கள். हर प्रोग्राम से ஆனால் ஒவ்வொரு ப்ரோக்ராமிலிருந்தும் वारिस कितने बने, எத்தனை பேரை வாரிசாக ஆக்கி இருக்கின்றீர்கள்? समीप कितने आए, எத்தனை பேர் சமீபத்தில் வந்திருக்கின்றார்கள்? भी रिजल्ट निकाल। இந்த ரிசல்ட்டை எடுங்க. எத்தனை பேர் வாரிசாகியிருக்காங்க, எத்தனை பேர் சமீபத்தில் வந்திருக்காங்க? आज बाप दादा ने जो बताया, இன்னைக்கு பாபா என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ, मन जीत मन जगत மண்ணு ஜீத் ஜெகத் ஜீத், अवश्य पढ़ना है। இது அவசியம் ஆகத்தான் வேண்டும். मन के व्यर्थ संकल्पों को மனதினுடைய समाप्त कर, வீணான எண்ணங்களை சமாப்தி செய்து व्यर्थ को विदाई दे। வீணானவற்றிற்கு விடை கொடுத்து விடுங்கள். नहीं तो व्यर्थ संकल्प இல்லையென்றால் समय निकाल देते,
வீணான எண்ணங்கள் கூட நேரத்தை எடுத்துக்கொள்கின்றது, டயத்தை வேஸ்ட் பண்ணுது. आज का पाठ मन जीत जगत जीत बनना ही அப்போ இன்னைக்கு பாடம் बने மண்ணு ஜீத் ஜெகத் ஜீத் ஆகத்தான் வேண்டும். राजोदय என்னுடைய மனம் அப்படின்னா என் மீது ராஜ்யம் செய்யத்தானே வேண்டும். तो हर एक ये स्वरूप अपना बनाओ और दूसरों को भी सहयोग दो. ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்வரூபத்தை தன்னுடையதாக ஆக்குங்க, பிறருக்கும் கூட சகயோகம் கொடுங்க. अच्छा सभी यहाँ से जाते क्या करेंगे? நல்லது. அனைவரும் இங்கிருந்து போய் என்ன செய்வீர்கள்? आप सामान बनाएंगे ना? हर एक को ये संकल्प हो இந்த சங்கல்பம் எண்ணம், कि हमें அதாவது நாம் जो जानते नहीं है எதை நாம் விரும்பவில்லையோ उनको परिचय दे, அதற்கான संदेश तो दे दो. பரிச்சயத்தை கொடுத்து, அறிமுகத்தை கொடுத்து, ना नहीं देवे हमको அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் ரிப்போர்ட் செய்யக்கூடாது. बताया नहीं, இதுவரைக்கும் எங்களுக்கு நீங்கள் கூறவில்லையே என்று அவர்கள் கூறக்கூடாது. लेना जरूर. இந்த மாதிரியான ரிப்போர்ட் வரக்கூடாது. जो भी कनेक्शन में है யாரெல்லாம் நம்முடைய தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு संदेश देना आपका फर्ज. செய்தியை கொடுப்பது உங்களுடைய கடமை. पड़ोसी पड़ोसी பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம தொடர்பில் இருக்கிறவங்க, நண்பர்கள், ये लेना नहीं அவர்கள் ரிப்போர்ட் செய்யக்கூடாது. को तो इतना पता ही नहीं था. எனக்கு நீங்கள் கூறவே இல்லை என்று கூறக்கூடாது. प्रोग्राम कर रही है, ப்ரோக்ராம்லாம் செய்கின்றோம், अच्छा है. ரொம்ப நல்லது. शिवरात्रि पर சிவராத்திரியில் कम से कम குறைந்ததிலும் குறைந்தது ये तो पता पड़ जाए இதாவது தெரிந்தாக வேண்டும். आपके परिचय वालों को உங்கள் அறிமுகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு परमात्मा का कार्य இது பரமாத்மாவுடைய காரியம் चल रहा நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரிய வேண்டும். वो लेना नहीं. आप அவர்கள் புகார் சொல்லக்கூடாது. हमको तो आपने बताया நீங்கள் எங்களுக்கு கூறவில்லையே என்று புகார் சொல்லக்கூடாது, வரக்கூடாது. कि उस समय पर कोई भरोसा ஏனென்றால் காலத்தின் மீது எந்த कुछ भी நம்பிக்கை होना இல்லை. है எது வேணாலும் நடக்கலாம். अचानक को எல்லாமே திடீரென்று தான் நடக்கும். या अचानक की बात இந்த திடீர் என்ற को ध्यान விஷயம் में रख இதை எல்லாருமே புத்தியில் வைக்க வேண்டும். अपना भविष्य தன்னுடைய எதிர்காலம் और औरों का भविष्य மேலும் மற்றவர்களுடைய எதிர்காலம் जितना बनाना चाहो எவ்வளவு நீங்கள் உருவாக்க வேண்டுமோ भी चांस இப்பொழுதே வாய்ப்பு. நமக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி, बाप அதுக்கான வாய்ப்பு இதுதான். பாப் தாதா एक एक बच्चे को ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் मुबारक दे रही. வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். आगे बढ़ भी रहे हो முன்னேறிக் கொண்டும் இருக்கிறீர்கள். ஆனால் रफ्तार को और तेज करो. வேகத்தை இன்று மேலும் கூட்டுங்கள். போயிட்டு இருக்கிற வேகம் பத்தாதுன்னு சொல்றாரு பாபா. மேலும் அதிகரியுங்கள்.
நாலாபுறத்தில் கூடிய குழந்தைகள் बाप दादा ने देखा அனைவரையும் பாப்தாதா பார்த்தார். कितने याद में बैठते हैं எவ்வளவு நினைவில் அமர்ந்திருக்கிறார்கள் பாபா பார்க்குறாங்க. और बाप दादा भी चक्कर लगा के பாப்தாதா கூட सभी बच्चों உங்கள் வீடுகளெல்லாம் சுற்றி வந்து அனைத்து குழந்தைகளையும் प्यार भी देते हैं அன்பும் கொடுக்கின்றார். और மேலும் प्यार के साथ साथ அன்பின் கூட கூடவே मुबारक வாழ்த்துக்களும் கொடுக்கின்றார். चारों ओर उमंग நாலாபுறத்திலையும் अच्छा है। ஊக்கம் உற்சாகம் மிக நன்றாகவே இருக்கின்றது. अब दुख से छुड़ाओ நீங்கள் துக்கத்திலிருந்து விடுவியுங்கள். अब अपना राज இப்பொழுது தன்னுடைய ரகசியத்தை आने दो ராஜ்யத்தை வரவிடுங்கள். உங்களுடைய ராஜ்யம் வந்துட்டே இருக்கு, அது வரவிடுங்க. तो सभी बच्चों को எனவே அனைத்து குழந்தைகளுக்கும் चाहे विदेश அது உள்நாடாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி, गाँव அது கிராமத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அப்பமே हर एक बच्चे को அனைத்து குழந்தைகளுக்கும் बाप दादा பாப்தாதா மிகவும் மிகவும் याद அன்பு நினைவுகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். दे रही है कहाँ मिलेगा बाबा ऐसा सतयुग में तेरा प्यार हो, सतयुग में तेरा प्यार कहाँ मिलेगा बाबा ऐसा सतयुग में तेरा प्यार हो, सतयुग में तेरा प्यार भले ही के महलों में होंगे, भले ही के महलों में होंगे, सुख के अति भरमार हो, பாபா எவ்வளவு குஷி குஷியாக तेरा प्यार மகிழ்ச்சியாக बाबा மகிழ்ச்சிங்கிறது ஒரு ஆரோக்கியமான பழம் போன்றது, அனைவருக்குமே கொடுக்கின்றார். ஆரோக்கியத்திற்கு ஊட்டச்சத்து பாபா முகத்திலே நீங்க பார்க்கலாம். எத்தனை குஷி, எத்தனை பிரகாசம். அது மட்டுமா, ஆப்பிளும் தர்றார், மாம்பழம் தர்றார். कौन सुनाएगा मुरली बहार बाबा बिना दिल இந்த அளவுக்கு அன்பு வேற யார் கொடுப்பார்கள்? பாட்டினுடைய வரி அதுதான். कौन सुनाएगा இந்த முரளி எல்லாம் சொல்வார்கள். ஆத்மாவுக்கான ஞானம் அதான் பெரிய மருந்து. மைக் இல்லாம பாபா ஒரு செய்தி சொன்னாரு, என்னுடைய உள்ளத்துல எல்லாரும் இருக்கீங்கன்னு. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கும் வரும். பாபா மீட் முடிஞ்சோன்னே எல்லாருக்குமே அவருக்கு ஊட்டி கொண்டிருந்தாலும் பாபா பார்வை குழந்தைகள் அன்பிலேயே பாபா நம் அனைவரின் சார்பாக இந்த அன்பான பிரசாதத்தை பருகி கொண்டிருக்கிறார். அநேகமாக 35-40 வருடங்களாக அவர் போய் ஆயிருக்கும்.
எப்பொழுதும் அதே அன்பை பாபா குழந்தைகளுக்காக கொடுத்துட்ருக்கிறாரு, நாமளும் வாங்கிட்டு இருக்கிறோம். ட்ராமாவில் எத்தனை ஒரு அதிசயகரமான நிகழ்வு. கைத்தட்டுங்க. யானைதாதி பாருங்க, அதை விட குஷி யாரு கிடைக்கும்? 105 வயசு வரைக்கும் எல்லாருக்கும் ரோல் மாடலா இந்த தாதிகள்லாம் இருந்துட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் வர்ணித்து கொண்டே இருக்கலாம். அவங்க முன்னாடி சுமார் 35,000 பேர் இருக்காங்க. ஆன்லைனில் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் பல பிரேரணைகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அன்று அவர்களுடைய பார்வை எப்படி இருந்திருக்கும்? அதுக்கு பேர் தான் பேகத், எல்லையற்ற பார்வை. இதுக்கு பேர் தான் அன்பு. உங்க வாயில கொடுக்குறேன்றார் பாபா. இதெல்லாம் நாம் ரசிக்க வேண்டிய விஷயம், அனுபவிக்க வேண்டிய விஷயம், உணர வேண்டிய விஷயம். இன்றும் அவருடைய பாலனையை நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கும் மவுண்ட் அப்ல சுமார் 25,000 பேர் இருப்பாங்க. அதே அன்பு, அதே வைப்ரேஷன், அதே விதமான சக்தி இந்த கால் முழுவதும். இத்தனை ஆன்மீக பொழிவை எங்குமே பார்க்க முடியாது, யாரிடமே பார்க்க முடியாது. பாபாவுக்கு இன்னைக்கு போக மனசே இல்லை. போலான்னு உட்கார்ந்துட்டு திரும்ப யார் அழைத்தார்கள் என்று தெரியவில்லை. இத்தனை கூட்டமும் பாபாவை விடவில்லை. நிறைய பேர் இந்த கூட்டத்தில் இருந்திருப்பாங்க. இப்போ கூட நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இதைத்தான் நம்ம குழந்தைங்க கேட்குறோம். பாபா, நீங்கள் உங்களுடைய பார்வை மட்டும், திருஷ்டியை மட்டும் கொடுங்கள் போதும். நீங்கள் எங்கே இருந்தனாலும் கொடுக்கலாம். இத்தனை கூட்டத்திலையும் அவருக்கு எத்தனை அன்பான குழந்தைங்களுடைய முகம் கண்முன்னே தெரியுது. அத்தனை தூரத்துலேருந்து பார்த்தா கட்ட விரல் கூட தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியுது. இன்னும் போல பாபா शक्ति यूं ही भरते रहो बाबा, आप
खुशबू बिखर जाऊं, आप दृष्टि यूं ही देते रहो बाबा। हर कल्प यूं ही मिलते रहेंगे, प्रीत की डोरी ऐसी है बांधी, आपसे दूर ना रह सकेंगे, आए माया की कितनी भी। बच्चों के पास टोली भी भेजी और आप सबको टोली भी मिल रही है। बच्चों से कितना प्यार किया और बाबा ने काटिनार। खास बच्चों को कहा அனைத்து குழந்தைகளும் क्या கூறினார், करना है, என்ன செய்ய வேண்டும்? मन जीत जगत जीत மனதை करना வென்று है உலகத்தை और मन வென்றவளாகணும். के मालिक बनना है, மனதிற்கு எஜமானாக VIP வேண்டும். सेवा करनी விஐபி है, சேவை செய்யணும். वारिस क्वालिटी को வாரிஸ் குவாலிட்டியை निकालना है। உருவாக்க सभी வேண்டும். भाई बहनें ध्यान से அனைவரும் सुनेंगे। கவனமாக கேளுங்கள். अभी कुछ मिनटों के लिए கொஞ்ச यहाँ पर நேரத்தில் बैठे रहेंगे। हमारी நம்முடைய आदरणीय தாதிஜி, और மதிப்பான दादाएं தாதிஜி, और दीदियां सबके மூத்த सामने சகோதரர்கள், हैं। தீதிகள் वे अपने எல்லாம் वरदानी முன்னாடி இருக்கிறாங்க. बोल के द्वारा அவங்களுடைய आप सबको வரதானி लाभ வார்த்தையின் மூலமாக पहुंचाएंगे। உங்களை और हमारे बीच பலன் में கொண்டவர்களாக अभी ஆக்குவார்கள். मधुरवाणी ग्रुप भी प्रस्तुत हो चुका है, जो कि बाबा की स्नेह में பாபாவுடைய एक அன்பில் बहुत सुंदर गीत மிகவும் प्रस्तुत அன்பான करने जा रहा ஒரு है। பாடலை பாட बाबा ने இருக்கிறார்கள். खुद நம்முடைய कहा அமுதவாணி है குரூப் कि बाप बच्चों को वरदान देते हैं। பாபா குழந்தைகளுக்கு बाप के வரதானம் रूप में கொடுக்கின்றார். वर्षा, टीचर के आस- रूप में श्रेष्ठ அப்பாங்கிற शिक्षा ரூபத்தில் और ஆஸ்தி, गुरु டீச்சர் के रूप ரூபத்தில் में ஞானம், वरदान देते हैं। குரு और ரூபத்தில் बाबा கூட बच्चों சக்தியை को கொடுத்துட்டே कितना இருக்கிறார். प्यार வரதானத்தை कर கொடுத்துட்டே रहे थे। இருக்கிறார். खजानों से और वरदानों से भरपूर करते பல கஜானாக்களை सभी भाई வரதானங்களாக बहनें வழங்கி ध्यान கொண்டே देंगे। இருக்கிறார். எனவிலும் जिन भाई बहनों ने अभी तक பாபா கொடுத்து सौगात கொண்டே नहीं இருக்கிறார். ली அதற்கான हैं, सभी भाई பாடலை बहनें இப்பொழுது बैठ மதுர்வாணி जाएं, குரூப் 5 मिनट பாட के लिए। இருக்கிறார்கள். कोई खड़ा नहीं होगा, बीच में इनको बिठा दिया जाए। जिन भाई யாரெல்லாம் बहनों ने போதுன்னு अभी तक सौगात नहीं ली हैं, செல்ல ஆஃப் பண்ணிட்டீங்களோ அவங்கள ஆன் பண்ணுங்க. மிக அருமையான அன்பான பாடல். नाश्ते से पहले कॉन्फ्रेंस हॉल में पहुंचेंगे, जहां पर இன்னும் आपको நம்முடைய மூத்த सौगात சகோதரனுடைய मिलेगी। और அமுதவாணி, टीचर्स அமுத बहनें ध्यान देंगी। சொல், வரதானி சொல் सभी टीचर्स ஒலிக்க बहनें இருக்கிறது. तथा विदेश की टीचर्स बहनें कल प्रातः मुरली क्लास के बाद नाश्ते से पहले ज्ञान मोती हॉल में पहुंचेंगे, जहां पर बाबा की टोली आपको मिलेगी। हम देख रहे हैं कर्नाटक के भाई बहने इतने प्यारे ग्रुप வந்து इतने प्यारे हैं, கர்நாடகா बाबा के இருந்து प्यार வந்திருக்காங்க. में खोए ஒரு हुए கர்நாடகால हैं। மட்டுமே किसी भी 5 बात ஜோன் को सुनने அங்கிருந்து में वो इतना அநேகமா खो ஆயிரக்கணக்கான चुके பேர் हैं, வந்திருப்பாங்க. उन्हें ये भी मालूम नहीं पड़ रहा है कि अभी बैठना है। सब भाई बहनें बैठ जाएं। जो ஒவ்வொரு भी சேவா इनके டைம்லையும் गाइड हैं, उन ஒவ்வொரு सबको बिठा दें। மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு बाबा ஒவ்வொரு तो ஜோனை बच्चों से சேர்ந்தவங்களுக்கான कितनी मीठी சேவை रूह रूहान என कर வாய்ப்பு रहे கிடைக்கிறது. थे। இந்த बाबा சேவை बच्चों அது से கூட कह रहे ஒரு थे பாக்கியத்துக்கான कि அடையாளம். बच्चे वरदानों से सेवा பரிவாரத்தை करो, सदा खुश திருப்திப்படுத்துவதற்கான ஒரு रहना है, खुशी நல்ல வாய்ப்பு. बांटनी है और அதுதான் खुशियां சேவைக்கான சான்ஸ். देते रहना है। अभी பாபா हमारे சொன்னது बीच போல மகிழ்ச்சியை இருங்க, மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருங்கள். उपस्थित हैं जो कि अपनी मधुर आवाज से बाबा के स्नेह ஏனென்றால் के அவர்கள் प्रति தன்னுடைய अपने गीत இனிமையான प्रस्तुत சப்தத்தின் करने जा மூலமாக रहे हैं। गीत பாபாவுடைய के बोल हैं, அன்பை मिलकर வெளிப்படுத்த बाबा இருக்கிறார்கள். वरदानों से பாட்டில் आप झोलियां வரதானங்களின் भरते हैं। மூலமாக எங்களுடைய बाबा பையை से நிறையுங்கள் मिलते பாபா. हैं, तो बाबा हमारी झोली को பாபா वरदानों से என்னுடைய भरते பையை हैं। வாணியால் நிறைத்து आशाएं கொண்டே पूरी இருக்கிறார். करके நம்முடைய ஆசையை संतुष्ट பூர்த்தி செய்து सभी को எல்லாத்தையும் करते திருப்திப்படுத்துகின்றார். हैं। आशाएं पूरी करके संतुष्ट सभी को करते हैं। நீங்கள் एक அதையெல்லாம் बार फिर से எங்களிடம் செய்கிற अनाउंस कर रही हूँ, आदरणीय दादी रतन मोहिनी जी से हम वरदानी बोल सुनेंगे, मोहिनी दीदी जी से भी सुनेंगे और भी ब्रिजमोहन भाई जी से भी सुनेंगे। மோனி தீதி இருக்காங்க, मधुरवाणी ग्रुप ரிஜ் மோகன் தீதி இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்தெல்லாம் நாம இனிமையான ஆசீர்வாதங்களை கேட்கலாம். இதுதான் மதுர்வாணி குரூப். मधुरवाणी ग्रुप गीत प्रस्तुत करने जा रहा இவர் है। பேரு சதீஷ்னு பேரு. இதில் ஒரு 5 பேர் இருக்காங்க. वाह बाबा वाह, ஆஹா பாபா வா, वाह बाबा वाह, ஆஹா பாபா வா, वाह बच्चे कहकर आपने वरदान आहा से कुड़निगले हमें भर आहा दिया। आपका हर दिल என बाबा கூறி कह रहा வரதானத்தால் है, நிறைத்து விட்டார். बहुत शुक्रिया, बहुत शुक्रिया, அப்படிப்பட்ட बहुत உங்களுக்கு शुक्रिया, மிகவும் बहुत शुक्रिया। நன்றி, प्यारे बाबा को हम நன்றி. सब धन्यवाद देते हैं जोरदार तालियों के द्वारा, करतल ध्वनि से हम सब प्यारे बाबा का धन्यवाद करते हैं। இப்படி நம்ம ரகோசத்தின் மூலமாக பாபா, அன்பான பாபாவுக்கு நம்ம நன்றியை கூறுவோமாக. அதுதான் பாட்டினுடைய முக்கியமான கரு.
आप झोलियां भरते हैं। எங்களை சந்தித்து வரதானங்களால் நிறைத்தீர்கள். करके संतुष्ट सभी को करते हैं। அனைவரையும் திருப்தியும் படுத்துகிறீர்கள். எங்களுடைய புத்தி பொய்யை நிறைக்கிறீர்கள். விருப்பங்களை பூர்த்தி செய்து அனைவரையும் திருப்தியும் படுத்துகிறீர்கள் பாபா. இவ்வளவு அன்பு அன்பான செல்லங்களை என கூறி அந்த அளவுக்கு மகிழ்ச்சி படுத்துகிறேன். இத்தனை அன்பை காட்டுபவர்கள் யாரு? உங்களை தவிர நீங்கள் எவ்வளவு அன்பு காட்டுகிறீர்கள். இத்தனை அன்பு காட்டுவோர் யார்? எங்களை தவிர. எங்கிருந்தோ வந்து எங்களை சந்திச்சு வரதானத்தை நிறைக்கிறீங்களே பாபா. வரதானங்களின் கஜானாவை நிறைக்கிறீங்க. எங்களுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி செய்து எங்களை திருப்திப்படுத்துறீங்க. ஆஹா குழந்தையே என கூறி எங்களை மகிழ்ச்சி படுத்துறீங்க. இத்தனை அன்பை காட்டுவார் யார்? உங்களை தவிர. இத்தனை 1000 பேருடைய முகத்தை பாருங்க. ஏன் இத்தனை குஷி? காரணம் என்ன? இன்று வரை பாபா आज बाबा आएंगे धुन सुबह से ही लग जाती है। இன்னைக்கு பாபா வருவார் காலையில இருந்தே மனசுல அந்த துன்பம் வர ஆரம்பிச்சிருக்கு. பாபா நீங்களும் வந்து எங்களை சந்திக்கிறீங்க. உங்களுடைய கிரணங்களை எங்கள் மீது பரப்புறீங்க. இத்தனை அன்பு காட்டுவார் யார்? இத்தனை அன்பை காட்டுவார் யார்? உங்களை தவிர. இந்த ஆன்மீக கூட்டத்தை இந்த மாதிரியான ஒரு பெரிய பரிவாரம் உலகத்தில் எங்கேயுமே இருக்க முடியாது. லட்சக்கணக்கான பேர். ஒரு போலீஸ் கிடையாது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. எல்லாம் அவங்கவுங்க வாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்ருக்காங்க. ஒவ்வொரு நாளும் தீபாவளி தான். நம்முடைய ஆத்ம தீபத்தை ஜோதி ஏற்றுறார். ஞானம் என்ற வைரங்களால் நம்மளை நிறைக்கிற நம்மளை பல மடங்கு பாக்கியசாலி என்று தலைமையில கிரீடத்தையே வச்சிடார். இத்தனை அன்பை காட்டுவார் யார்? இத்தனை அன்பை இன்று வரைக்கும் காட்டுறது உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. யாராலும் முடியாத அன்பை நீங்கள் தருகிறீர்கள் பாபா. இன்று வரை எங்களை சந்தித்து வரதானங்களினுடைய பையை நிறைக்கின்றாய். எங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்து திருப்தி செய்கின்றாய். இத்தனை அன்பு காட்டுவார் யார்? உலகங்களும் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஒன்றிணைந்து ஆன்மீக போதையில் நடனமாடி கொண்டிருக்கிறார்கள். உங்களை பார்த்து தான் கை காட்டிட்டு இருக்காங்க. கல்பத்தில் ஒரு முறை தான் கிடைக்கும். परदेश में हो पर आपके दिल के पास है। कर्नाटक मधुबन आप संग मिल करते महाराज है। वाह वाह बाबा बहुत शुक्रिया बच्चे दिल से कहते हैं। ஆஹா ஆஹா பாபா நன்றி என்று குழந்தைகள் வாழ்த்து கொடுக்கிறார்கள். எங்கெங்கோ இருக்கிற குழந்தைங்க எல்லாம் ஒன்று இணைஞ்சு பாபா சந்திக்கிறாங்க. ஆஹா பாபா ஆஹான்னு சொல்றாங்க. இத்தனை அன்பை கொடுப்பார் யார்? இத்தனை அன்பை கொடுப்பார் யார்? உங்களை தவிர.
எத்தனை அன்பா கொடுக்குறாரு, அதை சப்தங்களால சொல்லவே முடியாது. प्यार दुलार दिया शब्दों में कह ना सकते हैं. ரொம்ப கஷ்டம் வார்த்தையான சொல்றது. இத்தனை அன்பை கொடுப்பவர் யார்? इतना प्यार करेगा कौन आप जितना करते हैं. 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 बाबा हम बच्चों को பாபா குழந்தைகளை நமக்கு इतना प्यार இத்தனை அன்பாக அன்பை காட்டுகிறார். इतना प्यार करते हैं, அத்தனை அன்பை காட்டுறார். उसके रिटर्न में हम அதுக்கு कितना ரிட்டர்ன் बाबा का शुक्रिया எவ்வளவு करें அன்பு उतना ही कम நன்றி है. கொடுத்தாலும் जैसे தேங்க்ஸ் बाबा சொன்னாலும் बच्चों को குறைவுதான். प्यार करते हैं ஏன்னா பாபா वैसे அனைத்து குழந்தைகளுக்கும் हमारी அன்பு दादियां காட்டுகிறார். भी அதே हम போல सबको தாதிகளும் बहुत प्यार மிகவும் அன்பு करते हैं. காட்டுகிறார்கள். हमारे बीच में நம்ம மத்தியில आदरणीय दादी மதிப்புக்குரிய रतन தாதி मोहिनी ரத்தன் जी முனி उपस्थित हैं. दादी वे அவர்கள் अब हम அமர்ந்திருக்கிறார்கள். सबको அவர்கள் अपने நமக்கு वरदानी தன்னுடைய बोल के द्वारा वरदानी लाभ வார்த்தையின் மூலமாக पहुंचाएंगे. आदरणीय நமக்கு दादी रतन मोहिनी रतन जी मोहिनी दादी और जी उसके கொடுப்பார்கள். बाद हम அதுக்கப்புறம் सुनेंगे आदरणीय दीदी மதிப்புக்குரிய मोहिनी दीदी जी मोहिनी से दीदी जी आज के மூத்த शुभ अवसर पर சகோதரி आपके அவர்கள் द्वारा மூலமாக भी वरदानी बोल से வார்த்தைகளை கேட்கலாம். हम लाभ लेंगे அதன் और பலனை उसके அடையலாம். बाद आदरणीय அதுக்கப்புறம் भ्राता மதிப்புக்குரிய ब्रिजमोहन जी மூத்த भी हमें சகோதரர் वरदानी बोल से ब्रिजमोहन जी लाभ அவர்கள் पहुंचाएंगे और நம்ம सभी भाई वरदानी बहनें வார்த்தை ध्यान கேட்கலாம். देंगे जिन எல்லாருமே भाई கவனம் बहनों கொடுங்க. ने अभी तक सौगात இனிமே தான் नहीं ली அவங்களுடைய है வார்த்தைகள் இருக்கிறது. कल प्रातः இவர்களெல்லாம் morning class के சமானானவர்கள். बाद नाश्ते से पहले அவர்கள் कॉन्फ्रेंस हॉल में பாப்தாதாவிடம் पहुंचेंगे जहां அங்கு पर சென்று आपको கலந்தே ईश्वरी இருந்து सौगात அத்தனை பலனை मिलेगी. அடைந்து All the இன்னைக்கு double ஒரு foreign ரோல் sisters மாடலா and உலகங்களிலுமே brothers இருக்கிறாங்க. are requested to pay எல்லாருமே 90 வயசை attention தொட்டுட்டு when இருக்காங்க. you leave the diamond hall. அப்பவும் எவ்வளவு Make ஊக்கம் உற்சாகத்தோட இப்ப sure பேச check போறாங்கிறத your நீங்க பாப்பீங்க. belongings. Don't forget your belongings in the diamond அதனால hall. இந்த ஒரு If சௌபாக்கியத்தை you நம்ம இழக்கவே leave கூடாது. anything here in the diamond hall, it will be difficult to get it back because there are so many brothers and sisters are in the diamond hall. When Foreigners you நிறைய பேர் leave the வந்திருக்காங்க. diamond hall, go straight அவங்களுக்கான to the directions transport கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. department. From there you will get buses for going back to Gyan Sarovar and Panda Bhavan. अभी हम सुनेंगे आदरणीय दादी रतन मोहिनी जी और उसके बाद सुनेंगे आदरणीय दीदी मोहिनी जी से. தாதி உங்க 100 வயசு உங்களுக்கு ஆயிடுச்சு. ஆனாலும் இப்பவும் அவர்கள் பாபாவுடைய ஆரம்ப காலத்து அனுபவங்களை தன்னுடைய வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் மனசால் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆதி ரத்தனங்களில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே ரத்தனம் அவங்க தான். ரத்தன் மணி பேரை பாருங்க, அதனால தான் அப்படி வச்சிருக்காரு பாபா. அவ்யக்த முறையில் கடைசி முறையில் கூட பாபா ரத்தன் மணி தாதியை மீட் பண்ணும்போது அப்படி தான் சொல்லியிருக்கிறார். அந்த வரதானம் அப்பமே கொடுத்துட்டாரு 2002. இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே ரத்தினம் வைரம் ரத்தன் மணி. ரத்தன் மணி பிரம்ம பாபா கடைசி காலங்களில் இப்படி தான் இருந்தார். எனக்கு சுற்றி என்ன நடக்குது அவர் நல்லாவே தெரியும். அவங்களுடைய கவனம் எல்லாமே பாபா பக்கம். பாபாட்ட போயிடுவாங்க அடிக்கடி. தாதி தாதின்னு சொன்னால் கீழே வருவாங்க. அப்படியான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம ரசிக்க வேண்டிய விஷயம். அவங்க ஓம் சாந்தி தான் சொல்லணும் கூட அவசியம் இல்லை. சொல்லுங்கன்னா அவங்க சாந்தியாக தானே இருக்காங்க. அவங்க ஏன் பேசணும்? அவங்க அமைதியின் அலைகளை அவங்க மனதிலிருந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை ஆண்டு தபஸ்யா. இவங்க தான் லாங்கஸ்ட் 89 ஆண்டு தபஸ்வினி தாதி பிரகாஷ் மணி. அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான லீடர்ஸ் இருக்காங்க. இன்னமுமா அவங்க வாசி சொல்லணும். பாருங்க எத்தனை லீடர்களை உருவாக்கியிருக்காங்க. எல்லாமே அதுதான். இவங்க பார்க்குறவங்க எல்லாம் அவங்க தான். ओम शांति। வந்துட்டாங்க. सभी भाई बहनों से अनुरोध है कृपया आप अपने स्थान पर बैठें। हमारी सभी बड़ी वरिष्ठ दादी जी, दीदियाँ,
आदरणीय भ्राता मंच पर बैठे हैं। மூத்த आप தாதிகள் सभी उन्हों दीदीகள் की प्रेरणाएं, சகோதரர்கள் शुभ भावनाएं, சுபமான பாவனையும் वरदानी बोल அவங்களுடைய सुनेंगे। பிரேரணையையும் நாம் அவங்களுடைய आदरणीय வாக்கியங்களிலிருந்து रतन கேட்போமாக. मोहिनी दादी जी, ரத்தன்மோனி தாதிஜி அவர்கள் आप सभी के प्रति உங்களுக்காக अपनी शुभ प्रेरणाएं தன்னுடைய சுபமான और பிரேரணையையும் आशीर्वचन ஆசீர்வாதத்தையும் ओम शांति கொடுக்கிறார்கள். ஓம் சாந்தி. मधुबन बाबा के மதுபனம் बेहद घर में இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட வீட்டுல देश और विदेश से உள்நாடு आए हुए வெளிநாட்டிலிருந்து सभी வந்திருக்கக்கூடிய भाई அனைத்து बहनों का சகோதர சகோதரிகளுக்கு स्वागत है। அனைவரையும் வரவேற்கின்றேன். स्वागत है। வருக வருக. आज बाप दादा ने இன்று பாப்தாதா बच्चों को குழந்தைகளுக்கு विशेष விசேஷமாக वरदान வரதானம் दिया है। கொடுத்திருக்கின்றார். सदा सदा बाप के स्नेह பாபாவுடைய में அன்பில் समाते மூழ்கி हुए இருந்து கொண்டே मन जीत மனதை जगत வென்றவர்களாக जीत உலகத்தை बनना வென்றவர்களாக है। ஆக வேண்டும். सदा सदा मन का मालिक बन மனதிற்கு எஜமானனாக ஆகி मन जीत बनो। மனதை வென்றவர்களாகிறீர்கள். मन को மனதை शक्तियों द्वारा சக்தியின் மூலமாக कंट्रोल कर கண்ட்ரோல் செய்து बनना मन जीत बनना மனதை ही है। வென்றவர்களாக வேண்டும். बाप दादा பாப்தாதா हर बच्चे ஒவ்வொரு को आज குழந்தைகளுக்கும் सदा சதா मन का मालिक மனதுக்கு எஜமானனாகவும் मन जीत மனதை வென்றவர்களாகவும் जगत जीत ஜெகஜீத்தாகவும் बनाना चाहते हैं। ஆக விரும்புகின்றார். अच्छा, நல்லது. ஓம் சாந்தி. தாதி பேசினது போலயே आदरणीय பேசிட்டாங்க. दादी जी के மதிப்புக்குரிய ये आशीर्वचन தாதிஜி वरदानी அவர்களுக்கு बोल இந்த स्वयं में ஆசீர்வாதத்திற்காக समाते रहिए। அதை நாம और நம்ம अब உள்ளத்துல अनुरोध कर रही நிறைத்து हूँ, வைத்துக் கொள்வோம். आदरणीय இப்பொழுது मोहिनी மௌனி दीदी தீதி जी से அவர்கள் अपनी शुभ தன்னுடைய சுபமான प्रेरणाएं आज பிரேரணையை के इस शुभ வாழ்த்துக்களையும் प्रसंग पर जबकि வழங்குவார்கள். बाप दादा ने हम सभी को स्नेह में समाते எப்படி பாப் தாதா मन जीत जगत जीत बनने அன்பில் மூழ்க की வைத்தார்கள். टिप्स दी हैं। आदरणीय அதே போல मोहिनी இப்ப மோனி दीदी जी। தீதிஜி கூட அதுல மூழ்கியவர்களை வருங்க பாத்தீங்க. இன்னைக்கு போக்கு வைக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே பாப் தாதா வந்த மாதிரியே இருந்துச்சு. மீண்டும் ओम शांति அவங்களுடைய மனம் அப்படியே ஸ்லைட் போல ओम ரொம்ப शांति டிஸ்டில் கிளியரா இருக்கும். பேஸ் பாருங்க. सारे विश्व में நாலா புறத்துல இருக்கக்கூடிய உலகத்துல ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல போனவங்க இவங்களும் தாதியை போல और कुछ भाई बहन सभी तरफ से बैठे हैं, परंतु बाबा को जो भी बाबा ने महावाक्य उच्चारण किए, பாபா இன்னைக்கு என்னென்ன மகா வாக்கியம் आप सबको நீங்க वरदान இந்த ஹால்ல दिए। எங்க உட்கார்ந்தாலும் சரிதான் பாபா हमें நமக்கு வரதானம் भविष्य கொடுத்தாரு. के लिए क्या करना है, உலகத்துக்கு என்ன उस செய்யணும் सेवा का प्लान दिया। அதுக்கான பிளான் கொடுத்தாரு तो பாபா. ये सारे विश्व में सभी सुन रहे இத हैं। நாலா புறங்களையும் முழு உலகத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. बाबा ने நீங்க हम எங்க இருந்தாலும் लोगों के சரி चेहरे पर அவருடைய முகத்துல परमात्म प्यार, பரமாத்மாவுடைய அன்பு क्योंकि आज दुनिया பார்த்தோம். में ஏனென்றால் இந்த உலகத்தில் सबसे ज्यादा जरूरत है ரொம்ப அவசியமான ஒன்று प्रेम என்னவென்றால் की, स्नेह की, அன்பு. प्यार की। இந்த அந்த और जो அன்பினுடைய ईश्वरीय விஷயம்தான். परमात्म स्नेह है, அது ஈஸ்வரிய பரமாத்மா वो हर एक அன்புங்கிறது आत्मा को ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் संपन्न करता है, அது भरपूर திருப்திப்படுத்துகிறது, करता है, நிறைக்கின்றது, प्रेरणा देता है। பல செய்திகளை शक्ति கொடுக்கிறது, बढ़ता है। சக்தியை நிறைக்கிறது. और பரமாத்மா பெயர். सभी तो डायरेक्ट परमात्मा से ले नहीं पाते, ஆனா எல்லாரும் டைரக்டா வாங்க முடியாது लेकिन இல்லையா? हम लोगों ஆனா के நமக்கு स्वरूप से परमात्मा ஆரம்பத்துல प्यार இருந்தே நமக்கு और उसका பரமாத்மாவுடைய அன்பு अनुभव அதுக்கான होगा அனுபவம் நம்ம அடைஞ்சிட்டு இருக்கிறோம். जब हम सभी परमात्मा प्यार में நாம் அனைவருமே பரமாத்மா समाये அன்பில் हुए होंगे। மூழ்கியே இருக்கிறோம். அடையிறது என்ன? बाबा பாபா बच्चों के குழந்தைகளுடைய गीत गाते रहते हैं, குழந்தைகளின் பாட்டை वहाँ பாடிட்டே बच्चे, இருக்கிறார். वहाँ ஆஹா बच्चे। குழந்தைகளே, ஆஹா குழந்தைகளே. तो हमें भी நாமளும் கூட अपना भाग्य न केवल நம்முடைய एक जन्म का, பாக்கியத்தை लेकिन जन्म जन्मांतर की ஜென்ம भाग्य के लिए ஜென்மாந்தத்துக்கான பாக்கியம் இப்ப மட்டும் இல்ல. वहाँ बाबा நாம बाबा கூட करते சொல்லணும். रहना चाहिए। ஆஹா பாபா ஆபா ஆஹா बाबा பாபான்னு ने சொல்லிட்டே இருக்கணும். कहा है பாபா கூறினார் कोई भी आत्मा ऐसी न रहे जिसको ये எந்த न ஆத்மாவும் पता வஞ்சித்து लगे விடக்கூடாது. कि परमात्मा शिव பரமாத்மாவுடைய का சிவனுடைய कार्य चल रहा है। அவருடைய காரியம் செய்யிட்டு இருக்குன்னு தெரியாம तो இருந்திருப்பாரு. जरूर है कि இது ரொம்ப அவசியம். आप सबने जब सुना நீங்க எல்லாமே கேட்டீர்கள் என்று और सारे विश्व की आत्माएं முழு உலகத்துல கூடிய सुन ஆத்மாக்கள் रही हैं, கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. बाबा के बच्चे, பாபாவுடைய குழந்தைகள் तो जरूर प्लानिंग टाइम शुरू हो जाएगा। பிளானிங் சுரு विचार அதாவது ஆரம்பம் चलेगा वो ஆயிடும். कैसे करें। எப்படி செய்யறது? பாபா இன்னைக்கு அந்த போட்டு தான் हर கொடுத்துருக்கிறார். स्टेट में, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் हर देश ஒவ்வொரு में தேசத்திலையும் अलग अलग தனி तरीके से தனியான விதத்தில் जो भी तरीका निकले ஏதாவது ஒரு விதத்துல हमें நாம बाबा का பாபாவுடைய संदेश செய்தியை सब तक पहुंचाना है। அதை போய் நம்ம சென்றடைய बाबा வைக்கணும். कहते हैं, பாபா கூறுகின்றார் केवल संदेश नहीं வெறும் செய்தி மட்டுமல்ல, परंतु ஆனால் वारिस भी तैयार। வாரிசையும் தயார் பண்ணணும்.
तो जो 2013 वारिस तैयार होंगे எப்போ வாரிசு தயாராகிறாங்களோ का वो बाबा के साथी होंगे, பாபாவுடைய துணைக்காரர்கள் எப்போ बाबा के ஆகிறாங்களோ सहयोगी होंगे। சகயோகியா ஆகிறாங்களோ बाबा ने பாபா हम सब यहाँ से जब जाएंगे இங்கேருந்து நம்ம போகும்போது तो अपनी நம்மளுடைய हमको स्थिति कौन सी रखनी है, நம்முடைய ஸ்திதி எப்படி வச்சுக்கணும், स्वरूप कौन सा होना है, कर्तव्य क्या करना என்ன है, செய்யணும், என்ன हर காரியத்தை बात को செய்யணும், बाबा ने ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா बहुत மிகவும் अच्छी மிக तरह நல்ல से விதத்தில் स्पष्ट किया। தெளிவுபடுத்தினார். कर्नाटका, கர்நாடகத்திலிருந்து अब सोचिए अगर யோசிச்சு பாருங்க, एक की सेवा करेंगे ஒவ்வொருத்தரும் तो சேவை कितनी செஞ்சிருக்காங்க. वृद्धि हो जाएगी नहीं? ஒவ்வொருத்தரும் சேர்ந்து செஞ்சா எவ்வளவு तो इसलिए விருத்தி हम ஆயிடும். सभी ஆகவே நாம் அனைவரும் अपने मन में दृढ़ संकल्प लेते हुए மனதில் திடமான சங்கல்பம் बाबा எடுத்துக்கொண்டு के பாபாவுடைய वरदानों से வரதானத்தை झोली भरते हुए நிறைத்து கொண்டே यहाँ से जाकर के இங்கிருந்து சென்று हमें நாம் ईश्वरीय ஈஸ்வரிய संदेश செய்தியை सबको देना அனைவருக்கும் है கொடுக்க வேண்டும். और ईश्वरीय மேலும் स्नेह இந்த ஈஸ்வரிய அன்பு में हम भी समाये रहे। நாமளும் நிறைச்சு கொள்ள एक வேண்டும். बहुत अच्छी बात बाबा ने பாபா जो இன்னைக்கு कहा ஒரு முக்கியமான நல்ல விஷயம் சொன்னார். என்னவென்றால் ईश्वरीय स्नेह होगा ஈஸ்வரிய அன்பு तो இருந்துச்சுன்னா अशरीरी स्थिति, அசரீரி ஸ்திதி ये வேணும். मुझे बात बहुत अच्छी लगी எனக்கு அந்த விஷயம் ரொம்ப நல்லா कि एक பிடிச்சிருந்தது. होता है खुद अभ्यास करना ஒன்று தான் அபியாசம் செய்வது अशरीरी அசரீரி स्थिति का, ஸ்திதிக்கானது. और दूसरा இரண்டாவது है कि परमात्मा प्यार में समा जाओ பரமாத்மா அன்புல மூழ்கிறது. तो देह का भान खत्म அப்போ हो வந்து இந்த जाएगा தேக உணர்வு और அழிஞ்சிட்டு अशरीरी स्थिति हो அப்போ जाएगी। அசரீரி ஸ்திதி தான் आप நமக்கு நல்லா வந்துடும். सबको बहुत உங்கள் बहुत அனைவருக்கும் மிகவும் மிகவும் मुबारक है வாழ்த்துக்கள். और हमारी ये शुभकामनाएं हैं என்னுடைய சுபமான ஆசை कि அதுதான். जैसे आपकी वृद्धि हो रही है என்ன உங்களுடைய भविष्य டெவலப்மெண்ட் में भी ஆயிட்டு होती இருக்குது, அது रहे। எதிர்காலத்திலே ஆகும். ओम शांति। ஓம் சாந்தி. கர்நாடகா பார்த்து சொல்றாங்க. शुभ प्रेरणाओं को अपने में समाते रहिए சுபமான அந்த வாழ்த்துக்களை और தனக்குள்ள अनुरोध நிறைத்துக் कर கொண்டே रही இருங்க. हूँ நான் இப்பொழுது आदरणीय மதிப்புக்குரிய ब्रिजमोहन பிரிட்ஜ் भाई மோகன் साहब சகோதரிடமிருந்து से अपनी தன்னுடைய சுப शुभभावनाएं பாவனை और மற்றும் शुभकामनाएं சுபமான हम ஆசையையும் सभी के எங்கள் लिए முன்னாடி व्यक्त करेंगे। நீங்கள் आदरणीय வெளிப்படுத்துவீர்களாக. ब्रिजमोहन भाई साहब। மதிப்புக்குரிய பிரிட்ஜ் மோகன் சகோதரர் அவர்களே, ओम शांति। ஓம் சாந்தி. हमने देखा நாங்கள் பார்த்தோம் प्यारे बाबा அன்பான பாபா अपने हर தன்னுடைய बच्चे को, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் चाहे वो सामने बैठे हैं என்ன அவங்க இங்க முன்னாடி உட்காந்துருந்தாலும் சரி, चाहे दूर बैठे हैं தூரத்துல உட்காந்துருந்தாலும் சரி, चाहे देश में हैं அவங்க இந்த தேசத்துல இருந்தாலும் சரி, चाहे विदेश में हैं விதேஷ் ஃபாரின்ல இருந்தாலும் சரி, மேல இல்ல. चाहे किसी गांव में हैं, ஏன்னா பாபா இன்னைக்கு முக்கியமான வார்த்தை அதுதான். तो बाबा ने कहा, கிராமங்கள்ல இருந்தாலும் கிராமத்துக்கு போய் சேரல இன்னும் मैं अपने சேர்க்கணும். सब बच्चों को அப்படிப்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் இப்போ வந்து கிராமத்துல நல்லா போயிட்டு இருக்கு. अति अति அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அனைவருக்கும் परमात्म प्यार மிக மிக देता हूँ, பரமாத்மா அன்பை கொடுக்கின்றேன். जिससे बच्चे भी இதுல குழந்தைகளும் प्यारे बाबा के அன்பான தந்தைக்கான लव में लीन हो जाते हैं। அன்பில் மூழ்கி விடுகிறார்கள். और जब हम எப்பொழுது நாம परमात्मा प्यार பரமாத்மாவுடைய में लीन அன்பில் हो जाते மூழ்கி हैं விடுகின்றோமோ तो सारी सुध அப்பொழுது बुध மற்ற அனைத்து इस விஷயங்களும் दुनिया की भूल जाती है। ஏன் இந்த உலகத்தையே கூட நம்ம மறந்துடலாம். और बाबा ஆனா कहते பாபா हैं என்ன கூறுகிறார் என்றால், कि मैं ये चाहता हूँ நான் இதைத்தான் உங்களிடம் விரும்புகின்றேன். कि मेरे बच्चे अब என்னுடைய குழந்தைங்க இப்போ जल्दी जल्दी சீக்கிரமா अपना தன்னுடைய सारा कार्य தன்னுடைய காரியத்துல पूरा करें முடிச்சிட்டு ताकि ये முடிக்கணும். அப்பதான் दुख की दुनिया இந்த துக்கமான समाप्त உலகம் हो நம்ம பார்க்குறோம், और अपना राज्य आए। அது போயிட்டு நம்முடைய ராஜ்யம் வரும். इस बात का இந்த விஷயத்துல बच्चों के ऊपर குழந்தைகள் மீது बाबा பாபா ने एक मीठी ஒரு விதியும் கொடுக்கிறார், जिम्मेवारी रखी हुई है। பொறுப்பும் வச்சிருக்கிறார். यद्यपि सब कुछ करता कराता तो बाबा ही है। ஆனாலும் எல்லாத்தையும் செய்யறவர் செய்விப்பவர் யாரு? பாபா தான். हमको ஆனா याद அந்த பொறுப்பை करवाया நம்மகிட்ட கொடுக்குறார், நினைவு ஏற்படுத்துறார். कि अच्छा सिस्टम है நல்ல ஒரு சிஸ்டம், जोन वाइज का, ஜோன் வைஸ் कि हर एक ஒவ்வொருத்தர் ஜோனும் अपने தன்னுடைய अपने जोन தன்னுடைய में ஜோன்ல वृद्धि को करता है, நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை செஞ்சுட்டு कर இருக்காங்க, रहे हैं, செஞ்சுட்டே இருப்பாங்க, जिसकी प्यारे बाबा செய்யறாங்க, ने செஞ்சுட்டு सबको இருக்காங்க. बधाई भी दी, அதற்கு मुबारक பாபா भी दी। வாழ்த்துக்கள் கொடுத்தாரு. साथ साथ थोड़ा கூட सा கூடவே कहा, கொஞ்சம் சொன்னார் என்ன அப்படின்னா, अपनी स्पीड को थोड़ा तेज करो கொஞ்சம் அந்த ஸ்பீடை கொஞ்சம் ஸ்பீடு பண்ணுங்க. ताकि जो அப்பதான் बचा हुआ ஏன்னா कार्य மீதி है, இருக்கக்கூடிய அந்த காரியம், 2 कार्य हैं, அந்த காரியங்களை
एक तो सबको संदेश देने का, அந்த காரியம் என்ன? ஒன்று பாபா कोई बच ना जाए, செய்தியை கொடுக்கணும். क्योंकि भगवान आया है, என்னென்ன हमको பகவான் पता है, வந்துட்டார், நமக்கு தெரியும். तो कोई ये ना कहे कि அவங்க आपने हमको சொல்லக்கூடாது, नहीं बताया। எனக்கு நீங்க சொல்லலையே तो அப்படின்னு சொல்லக்கூடாது. जितने अपने संबंध संपर्क वाले हैं, அதில் நம்ம சம்பந்தம் தொடர்பில் एक तो வரக்கூடியவங்க संदेश देने का कार्य पूरा करना है, அந்த செய்தியை சொல்வதற்கான लेकिन காரியத்தை केवल செய்யணும். संदेश नहीं देना है। வெறும் செய்தி மட்டும் கொடுக்க बाबा கூடாது. कहते हैं பாபா சொல்றாரு, कि अपने जैसा தன்னை போன்று वारिस भी बनाना है। வாரிசையும் உருவாக்கணும். वारिस बाबा ने कहा வாரிசுக்காக பாபா साथी சொல் बनाना है, जो बाप के कार्य में साथी हैं அதாவது துணைக்காரர் वही ஆக்கணும். वारिस हैं। அவங்க தான் तो जैसे வாரிசு. हम बने हैं நாம எப்படி ஆனமோ அப்படி दूसरों को भी மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். तीसरी बात बाबा மூணாவது ने விஷயம் என்ன कहा சொன்னாருன்னா, பாபா कि सारी दुनिया की हालत को देखकर, முழு உலகத்தினுடைய நிலைமையை आज பார்த்து, की सारी दुनिया के अंदर இன்னைக்கு முழு உலகத்திலையும் लोग மக்கள் अपने अपने தன்னுடைய कार्य में लगे हुए हैं, காரியங்கள்ல लगे हुए மூழ்கி हैं। இருக்காங்க, அந்த அளவுக்கு மூழ்கி இருக்காங்க. लेकिन ஆனால் वो अपने आप को தன்னைத்தானே शक्तिशाली नहीं, சக்திசாலியாக मजबूर समझते हैं। ரொம்ப பலகீனமாக तो புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. मजबूर किसी ना किसी कारण से वो मजबूर है, ஆனா अपने आप को வேற வேற helpless விஷயங்கள்ல समझते அவங்க பலசாலியா இருக்கிறாங்க தான். हैं। तो बाबा कहते ஆனா हैं பாபாஸ் கூறுகின்றார், कि मैं अपने बच्चों को तो मजबूत बनाता हूँ, நான் என்னுடைய குழந்தைகளை திடமாக்குறேன், सर्व शक्तियाँ अपने बच्चों को குழந்தைகளாய் देता हूँ, உங்களுக்கு சக்திகளை நிறைக்கிறேன், स्नेह देता हूँ, அன்பு கொடுக்கிறேன், वरदान देता வரதானம் हूँ। கொடுக்கிறேன். तो अपने उन सब प्राप्तियों से தன்னுடைய அந்த அனைத்து खुशी பிராப்திகளிலும் से भरपूर हो जाएंगे। மகிழ்ச்சியில நீங்க तो நிறைஞ்சிடணும். जब खुशी से भरपूर எப்போ हो மகிழ்ச்சியில் जाएंगे நிறைஞ்சிடுறீங்களோ तो दुनिया को आज खुशी चाहिए। அப்போ तो உலகத்துக்கு குஷி जब வேண்டியிருக்கிறது. ऐसी मजबूर आत्माओं को அப்போ நம்ம அப்படிப்பட்ட சக்திசாலியான खुशी मिलेगी, ஆத்மாக்களிடமிருந்து तो குஷி वो கிடைக்கும். अपने आप को मजबूत समझेंगे அப்போ நம்ம और தன்னைத்தானே वो भी சக்திசாலியா புரிஞ்சுக்குவோம். खुशी में आ जाएंगे। அவர்களும் குஷியில इस வந்துருவாங்க. प्रकार से अनेक काम छोटे बड़े परंतु बाबा ने अपने अलौकिक बच्चों को दिए हैं। அப்போ பாபா இந்த மாதிரி சிறிய பெரிய அனைத்து காரியத்தையும் குழந்தைகளாக நம்ம आज की கொடுத்துக்கிறார். मुरली का मेन तो सार यही था இன்றைய முரளியினுடைய कि முக்கியமான मन சாரம் जीते जगत जीत। மனதை வென்று உலகத்தை வெல்லுங்க. ये बहुत पुराना स्लोगन है, இது ரொம்ப பழைய मन ஸ்லோகன். जीते जगत जीत। மனதை வென்றால் உலகத்தை வெல்லலாம். दुनिया वाले समझते हैं உலகத்தை சேர்ந்தவங்க என்ன ये புரிஞ்சுக்குவாங்கன்னா, बहुत कठिन काम है, அது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறாங்க. और बाबा ने ஆனா कहा, பாபா சொல்றாரு, मेरा मन है, என்னோடது तो मेरी चीज को என்னுடையதுன்னு நீங்க ஏத்துக்குங்க. எனது பொருளை ऑर्डर से चला सकते நம்ம हैं, ஆர்டர் कंट्रोल மூலமா से நம்ம चला सकते हैं। நம்முடையதாக நினைச்சு जैसे செய்ய हम முடியும். अपने शरीर के अंगों को, அதே போல நம்முடைய मेरा சரீர हाथ है तो मैं अपने हाथ को சரீரத்தை अपने கூட कंट्रोल से என்னுடைய चला ஹார்ட் सकता हूँ। நம்ம என்ன तो செய்யறோம், मेरा நம்ம தானே मन கண்ட்ரோல் பண்றோம். समझेंगे तो அதே போல मालिक होकर எனதுன்னு के நம்ம புரிஞ்சுக்கிட்டா उसको எஜமானன் चलाएंगे। ஆயிடலாம். तो मन जीते அப்போ जगत जीत மனதை से எனது क्या நினைச்சா होगा? மனதை வென்றால் உலகத்தை उसमें வெல்லலாம். बाबा ने कहा மேலும் பாபா கூறினார், कि जो व्यर्थ है ना, व्यर्थ வீணானது இருக்கு இல்லையா, வீணானது बहुत सारा कुछ हमारा जो दिव्य शक्तियां हैं, நம்முடைய दिव्य खजाने திவ்ய हैं, சக்திகள் समय है, காலம் उसमें இருக்குது, व्यर्थ ऐड हो எண்ணம் जाता அதுல தீயது கலந்து है விடுகிறது. जब कंट्रोल नहीं होता। அதனால தான் நம்மளோட கண்ட்ரோல்ல வர மாட்டேங்குது. व्यर्थ को हमने வீணானதை finish करना நாம है, விலக்கி और விட்டார். उसके लिए அதற்காக मन जीत தான் இந்த बनकर के சொல்றாரு हमने பாபா, மனதை अपने வென்றவர்களாகுங்க. कार्य को पूरा करना। அப்படி நம்மளுடைய बाकी காரியத்தை तो सब முடிப்போம். भाई बहनों ने மற்றபடி मुरली சகோதர को சகோதரிகளை सुना, நீங்க எல்லாமே इसको हम முரளி கேட்டீங்க. दोबारा भी पढ़ेंगे। இரண்டாவது நீங்க படிக்கலாம். ऐसे लगता है எனக்கு அப்படிதான் जैसे தோன்றுகிறது. कि बाबा பாபா साकार में, साकारத்தில், अव्यक्त रूप में அவ்யக்த ரூபத்துல यहाँ मुरली चलाया இங்க करते थे। भले இங்கதான் बाबा முரளி कहते நடத்தினாரு. हैं कि दूर वाले बच्चे அப்பமே भी சொன்னாரு, मेरे समीप हैं। என் தூரத்துல இருக்கிற ये குழந்தைங்களே எனக்கு भाग्य சமீபத்துல தான் இருக்கிறாங்கன்ட்டு. उन இது கூட बच्चों பாக்கியம். को ही मिलता है जो सन्मुख आकर के बाबा मिलन के दिन ஆக उस முன்னாடி வர்றவங்க रिवाइज मुरली को सुनते हैं। இன்னைக்கு கூட हमको सचमुच வந்து ऐसा அந்த लगता ரிவைஸ் है முரளியை बाबा கேட்கின்றார்கள். दृष्टि देते हैं। பாபா அப்படிதான் आज तो தோணுது. बाबा இன்றும் ने பாபா வந்து திருஷ்டி काफी கொடுக்கிறார். समय तक जो அப்ப நீண்ட स्नेह காலம் में வரைக்கும் समाये हुए की लहर थी, அவங்க இந்த அன்பு उसकी अनुभूति அனைத்து हमको விதமான விஷயங்களை काफी விடுவித்து, समय तक दृष्टि देकर कराई। ஆக तो उसको பாபா हम अपने பல मन में समा நேரம் करके திருஷ்டி கொடுத்து நமக்கு उसी स्मृति மகிழ்ச்சி को படுத்தினாரு. अपने साथ ले जाएं அது எல்லாத்தையும் और நம்ம उस கூட स्मृति எடுத்துட்டு को போவோம். कायम रखें, बार बार उस டைம் स्मृति கொடுங்க, की अनुभूति करें। அந்த ओम शांति। அன்பில் மூழ்கி இருங்க. ஓம் சாந்தி. ओम शांति। अभी हम सभी 2 मिनट बाबा இப்போ की 2 याद நிமிடம் में बैठेंगे। பாபா हॉल நினைவில் के உட்காருவோம். सभी सेवा